அது மகாலட்சுமியோட சின்னம். சோ அதுதான் இன்னைக்கு என் பிறந்த நாள். நான் நல்லா செலிப்ரேட் பண்ண போறேன். இப்போ பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் கௌஷாலால போய் கொஞ்சம் இன்னைக்கு அக்ஷய திருத்தியா இருக்கு அண்ட் ஐ வில் கோ டு கௌஷாலா. அங்கே கூட நான் கொஞ்சம் அன்னதானம் பண்ண போறேன். அவ்வளவுதான். அதுக்காக நன்றி. ஓகே, கேக்குதா எல்லாருக்கும்? நான் இன்னைக்கு நான் ஸ்பெஷலி ஜஸ்ட் என் பிறந்த நாளுக்காக தான் இங்க இருக்கேன். பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக நான் எதுவுமே இப்போ பேச மாட்டேன். ஜஸ்ட் நான் இங்க ஸ்பெஷலி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலி சேர்ந்து. அது மகாலட்சுமியோட சின்னம். அக்ஷய திருத்தி என்னையே அக்ஷய திருத்தி என்ன மகாலட்சுமியோட சின்னம். நீங்க பாருங்க, எப்பவுமே மகாலட்சுமி அம்மன் போட்டோல கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு தாமரை இருக்கும். அதுதான் என் கையில. நான் இப்பதான் நேற்றுக்கு தான் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லாம் ஒரு 10 நாள் அங்கே இருக்கேன். நேற்றுக்கு மத்தியானத்துக்கு தான் நான் வந்தேன் பர்த்டேக்காக. ஸோ இதுக்கு அப்புறம் கூட நான் வேற ஸ்டேட் கூட போக போறேன். ஒடிசா போக போறேன், டெல்லி அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் இப்போ இன்னொரு 1 மாசம் நிறைய வேலை இருக்கு. பிஜேபி கண்டிப்பா மெஜாரிட்டில வரும். நம்ம நாட்டில் எல்லா இடம்ல பிஜேபி தான் இருக்கு போறோம். தேங்க்யூ, நன்றி. என்ன எனக்கு இப்போ நான் ஜஸ்ட் பிரச்சாரத்துல பிஸி இருக்கேன். அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக 2 நாளுக்காக மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நாளன்னைக்கு மறுபடியும் என் பிரச்சாரக்காக எல்லாம் யாத்திரை எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது எழுது கேள்வி பதில் என்கிட்ட இப்போ எதுவுமே சொல்ல முடியல. தேங்க்யூ. ஆமா, தப்பா இருந்தா அது கோர்ட் எல்லாம் டிசைட் பண்ண போறேன். நான் என்ன சொல்ல போறேன் இது மேட்டர். குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி அதான் சின்ன குழந்தைங்க கடத்தி அவங்க கொடூரமா கொலை பண்ணி ஏதோ பண்றாங்க. அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் பிரச்சாரத்திலே தான் பிஸி இருக்கேன். இது எல்லாம் கேள்வி நீங்க எனக்கு கேட்கக்கூடாது. நீங்க என் தலைவருக்கு கேட்கணும். அவர் தான் பெரிய, அவருக்கு எல்லாம் இருக்கு.